காலையிலிருந்து ஆரம்பித்து நம்ம இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நம்முடைய தலைவர்கள் 5 தீர்மானத்துக்கு மேலே ஒவ்வொரு தீர்மானத்திலையும் குறைந்தபட்சம் 3 தலைவர்கள்லேருந்து 5 தலைவர்கள் வரைக்கும் பேசியிருக்காங்க. நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை பற்றியும் வரலாற்றை பற்றியும் அரசியல் தீர்மானத்தில் தொடங்கி பொருளாதார தீர்மானமாக இருக்கட்டும், இளைஞர் மற்றும் மகளிருடைய தீர்மானத்தை பற்றியா இருக்கட்டும், சமூக நீதி சம்பந்தப்பட்ட தீர்மானமாக இருக்கட்டும், எல்லா தீர்மானங்கள்லையுமே ஒரு டீட்டெயிலான ரிசர்ச் பண்ணி வந்து நம்ம தலைவர்கள் எல்லாரும் பேசியிருக்காங்க. கடைசியாக சமூக நீதியில் அருமைக்குரிய அண்ணன் அழகிரண்ணன் அவர்களும் அருமைக்குரிய சகோதரர் செல்வ பிறந்தகர் அவர்களும் டீட்டெயிலாக ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸோடு சொன்னதை கேட்குறதுக்காக நீங்கள் எல்லாரும் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்ததும் கட்சியினுடைய நிலையை நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு அடியிலும் நம்ம என்னென்ன நிலை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த சிறப்பு பொதுக்குழு இன்று நடப்பதற்கு பலருடைய ஒத்துழைப்பு, நான் பேர் சொல்கிறதுக்கு லிஸ்ட்டு கேட்டேன், நம்மளுக்கு பேரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பொதுவாக நன்றி சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாருக்கும் சைடில் இருக்க ரைட் சைடில் இருக்கவங்களும் சரி, சாப்பாடுக்கு இரவு பகல் ஃபுல்லாக காலையில் 11 மணிலேருந்து சாப்பாடு போட்ட புண்ணியவாதிகளுக்கும் சரி புண்ணியவதிகளுக்கும் சரி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். என்கிட்ட உங்களுடைய உழைப்பு இல்லாமல் இந்த சிறப்பு பொதுக்குழு சிறப்பாக இருக்காது. எப்படி இந்த தலைவர்கள் எல்லாரும் வந்து பேசுகிறதுல இது சிறப்பாக இருந்துச்சோ, எப்படி இந்த அறிக்கைகள் தயாரிப்பதற்காக அறிக்கை குழு கஷ்டப்பட்டு பலர் ரிசர்ச் எடுத்திருந்தாங்களோ, எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்முடைய இந்த குழுக்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கோ, இது நம்முடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறோம். நம்ம பொறுத்த மட்டும் அடுத்து ஒரு மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்க போது. நம்முடைய மாதத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்புகள் அனைத்தும், அதாவது ஒன்றிய மற்றும் நகர பேரூராட்சி மாவட்ட அமைப்புகள் அனைத்தும் மாற்றப்பட போகிறது. அந்த மாற்றம்ங்கிறது மாநில தலைவருடைய பேனாளர் நடக்க போகிறது கிடையாது. கீழே மாவட்ட பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த முன்னாள் மாவட்ட தலைவர்கள் பலரும் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களெல்லாம் போய் அந்த மாவட்டங்களில் நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருந்து கன்சென்சஸை பில்ட் பண்ண பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி என்பதே பேச்சுவார்த்தை, கன்சென்சஸ் தான். ஒரு நபர் முடிவெடுக்கிறது காங்கிரஸ் கட்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சிங்கிறது தொடர்ந்து கலந்துரையாடி ஒரு கன்சென்சஸை ரீச் பண்ண வைக்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான நம்முடைய டிஎன்ஏ. அதுதான் ஒரு தனி நபர் முடிவெடுக்கிறதுங்கிறத விட நம்ம அதில் காங்கிரஸ் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கமிட்டின்னு உபயோகப்படுத்துவோம் ஒரு குழு. அதில் போர் அடிச்சிருவோம், முடிவெடுக்காமல் பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு நினைப்போம். ஆனால் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய தூண். அந்த பொறுப்பை மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள்ட்ட கொடுத்துருக்கோம். அவர்களெல்லாம் கோச்சாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவர்களெல்லாம் கேப்டனாக இருக்கக்கூடாது. அவர்களெல்லாம் அந்த கேப்டனை வலுப்படுத்தக்கூடிய நல்ல டீமை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அருமைக்குரிய அண்ணன் பீட்டர் அண்ணன் அவர்கள் அந்த சுமையை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. மாநில அளவில் அதை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு குழுவை அமைச்சிருக்கோம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கீழ் லெவல்லே, அதை டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே அதை இந்த கன்சென்சஸை கொண்டு வருவதற்காக உதவி செய்வாங்க. என்னையை பொறுத்தமட்டிலும் நாம் கடந்து வந்த 29ஆம் தேதி ஜூன் மாதத்தில் நான் சொன்னது மாதிரி தான், இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான். அருமைக்குரிய அண்ணன் பெரியவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அந்த பேட்டனை வந்து கேவிடி ஐயா அண்ணன்ட்ட கொடுத்து தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. கேவிடி அண்ணன் வந்து ஞானதேசியன்ட்ட கொடுத்தாரு. ஞானதேசியன் வந்து இவிகேஎஸ்ட்ட கொடுத்துருந்தாரு. இவிகேஎஸ் வந்து அண்ணன் திருநாவுக்கரசன்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அண்ணன் திருநாவுக்கரசர் வந்து அண்ணன் அழகிரி அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அழகிரி அண்ணன் வந்து
சகோதரர் செல்வப்பிரதை அவர்கிட்ட கொடுத்திருந்த செல்வ பெருந்தகை வந்து என்கிட்ட கொடுத்துருக்காரு. நான் யாரோ ஒரு ஆள்கிட்ட இன்னும் ஒரு 20 மாசம் கழிச்சு ஒப்படைக்கணும். அதுக்குள்ள கட்சியை நம்ம எப்படி சரி செய்வதற்கான முயற்சி செய்யறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நம்மளுக்கு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். மற்றவர்கள் மேலே பழி போடுவதும் மற்றவர்களை கடுமையான வார்த்தைகளில் பேசுவதும் கடந்த காலத்தில் அது நடந்துருச்சு இது நடந்துச்சு அதுக்கு அவர் காரணம்ங்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு எந்த ஒரு தீர்வும் நடக்க போறதில்லை. நம்ம மூவாய் போய் ஆகணும். இன்னைக்கு பேசும்போது நல்லா நம்ம கிறிஸ்டபர் சொன்னாப்ல இந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். 18 எம்எல்ஏ இருக்கும்போது வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தான், 36 எம்எல்ஏ இருக்கும்போது வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தான், 5 எம்எல்ஏ இருக்கும்போது அமைச்சரவைக்குள்ள வந்துட்டோம். இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. எந்த நேரத்தில் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை நிற்கிறோம்ங்கிறது முக்கியமாக இருக்கு. அதனால இந்த 5 மட்டும் போதாது நம்மளுக்கு. நம்முடைய பலம் இதை விட மிக மிக அதிகமான பலம். இந்த பலம் நம்மளை விட நம்ம நினைக்க முடியாது. இது வந்து நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிறது நம்முடைய வரலாறாக இருந்தாலும் அதற்கு மிக அருமையான விளக்கத்தை அமைப்பு பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நாம் உறவை மதிப்பதற்காகவும் 22 வருஷ உறவை மதிப்பதற்காக கடந்த 2026 தேர்தலில் நம்ம முடிவெடுத்தோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய மெஜாரிட்டியான லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தது தான். அது கூட்டு முடிவு. அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ண அதுக்கு காரணம் 22 வருஷம் ஒருத்தவங்களோட இருந்திருக்கோம். அவங்ககிட்ட திடீர்னு அத்துட்டு போறது நியாயமா? இந்த அதை கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் சொன்னாங்கன்னா கொடுக்கறது இவ்வளவு பெரிய கட்சி 140 வருஷ கட்சிக்கு இப்படி போறது நியாயமா? நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லித்தான் நம்ம முடிவெடுத்தோம். அதனால அந்த முடிவுகள் கூட எந்த முடிவெடுத்தோம்னாலும் சரி விதி நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம பொறுத்த மட்டும் இப்போ அமைச்சரவையில் இருக்கோம். இப்போ இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் காங்கிரஸ் கட்சிக்கு பலம் சேர்க்கணும். நம்முடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், நம்முடைய சட்டமன்ற தலைவருடைய செயல்பாடுகள், நம்முடைய எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள், ஏன் எம்பிகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியை பாதிக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு பெருமை சேர்க்கிறதும் எல்லாருடைய கையில் இருக்கு. அதனால என்னை பொறுத்த மட்டும் உள்ளாட்சி அமைப்புகள் வரப்போகுது. அதற்கு முன்னால காங்கிரஸ் கட்சி பலமான கட்சி, அமைப்பு ரீதியாக நாம் பலம் பெற்ற கட்சி என்று காட்டுவதற்காக அடுத்து 4 மாசத்தை நம்ம செலவிட வேண்டியது இருக்கு. அதற்கு முதல் கட்டம் நம்முடைய இந்த மாவட்ட பார்வையாளர்கள் போயிருக்கிறதுனால மாவட்ட பார்வையாளர்கள் ஒன்றிய நகர மற்றும் பேரூர் அமைப்புகளையும் மண்டலத்திலையும் உருவாக்கி கொடுப்பாங்க. இந்த மண்டலம் உருவானதுக்கு அப்புறம் மண்டல தலைவர்களுடைய ட்ரைனிங் கேம்ப் நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மண்டலம் தலைவர்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் கேம்பும் பிளாக் பிரசிடென்ட்ஸோட ட்ரைனிங் கேம்ப் நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் நம்மை பொறுத்த மட்டும் இன்னொரு மாவட்ட ஒன்றிய தலைவர்கள், நகர தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்களுடைய மாநாடு இது நவம்பர் மாசத்துல நடத்தணும். நவம்பர் மாசத்துல இதே மாதிரி எப்படி இந்த சிறப்பு கூட்டம் நடத்துறோமோ இதே மாதிரி சென்னையில் இல்லாம மதுரையிலேயோ திருச்சியிலேயோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ நடத்தணும். அதற்கு அனைத்து ஒன்றிய தலைவர்களும், அனைத்து நகர தலைவர்களும், அனைத்து பேரூராட்சி தலைவரும் அழைக்கப்படுவார்கள் மாவட்ட கமிட்டியோட என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு அடுத்த லட்சியம், நம்முடைய லட்சியம்ங்கிறது மண்டல காங்கிரஸ் தலைவர்களுடைய மாநாடு. மண்டல காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநாடு டிசம்பர் 9ஆம் தேதிக்கு முன்னாடி, சோனியா காந்தி அம்மையார் பிறந்தநாளுக்கு முன்னாடி அதை நடத்தணும். அதற்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருவதாக சொல்லியிருக்கார். நம்மை பொறுத்த மட்டும் நம்ம இந்த லட்சியத்தோடு நம்ம அமைப்பை மாற்றி வேகமாக ரெடி பண்ணி டிசம்பருக்குள்ள நம்ம அமைப்புகள் எல்லாத்தையும், புதிய அமைப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரியில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதற்கு முன்னால காங்கிரஸ் கட்சி பலமான அமைப்பாகவும் இளைஞர்களுடைய அமைப்பாகவும் உருவாக்கி வேகமாக காட்டணும். இதில் எந்த கோஷ்டியும் கிடையாது. யாரு வேண்டாதவங்க பார்க்க வேணாம். தயவுசெய்து எல்லாருக்கும் ஒரே ஒரு தலைவர் தான் இருக்காரு. அது ராகுல் காந்தி அவர்களும் அருமைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் இருவர் மட்டும்தான் நம்மளுக்கு தலைவர்கள். தலைவர் கார்கே அவர்களுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் பலமாக மாற்றுவதற்காக இந்த வயதிலும் அவர் படுகின்ற கடுமையாக உழைக்கின்ற ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் நமக்காக போராடக்கூடிய தலைவராக இருக்கிறார். இந்த 2 தலைவர்களுக்காகத்தான் நம்ம இருக்கமே ஒழிய எந்த கோஷ்டியும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிற லட்சியத்தோடு நம்ம ஒற்றுமையா போகணும். இந்த ஒற்றுமையா போய் நம்ம காங்கிரஸ் கட்சியை பலமான தமிழ்நாட்டில்
பலமான கட்சியாக மாற்றுவதற்கான இந்த செயற்குழு முடிவு செய்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதற்காக உங்கள் எல்லாரும் உண்மையிலே முடிவு செய்திருக்குமாங்கிறதுக்கு ஆதரவு கேட்டு உங்களிடம் கையை உயர்த்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியை பலமான இயக்கமாக மாற்றுவதற்காக இந்த செயற்குழு, சிறப்பு செயற்குழு முடிவு செய்கிறது. அதற்கு உங்கள் அத்துணை பேருடைய ஆதரவுக்கும் நன்றி. வந்திருந்த அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி. பேசாத நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கும், ஒருத்தர் பேசல கோபிநாதன் அவர்களுக்கும் அடுத்த முறை பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை மற்ற எல்லாரையும் பேச வச்சுட்டாங்க. அவர்கள் இருவர் மட்டும் பேசல. பெரியவர் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர்களையும் அடுத்த மாநாட்டில் அடுத்து நடக்க போகிற மாநாட்டில் பேச வைப்போம் என்று சொல்லி எல்லாருக்கும் நன்றி 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய கீதம் பாட வச்சுருங்க.